ஒரு சவுத் கொரியாவுக்கு மாஸ்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்க ஒர்க் பண்றதுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ஆப்ஷன் உண்டா கிடையாது? நீங்க என்ன ஏரியால மாஸ்டர்ஸ் பண்றீங்க? அப்ப இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இருக்கிற ஏரியான்னு பாத்தீங்கன்னா நான் இருக்கிற சொன்னேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க செட்டில் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இங்க வந்து நேச்சுரல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த இது வந்து மோஸ்டா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க மேஜர் எடுத்தீங்கன்னா மத்தபடி நான் வந்து ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு இல்ல. ஆனா நீங்க வந்து somebody has to personal statement எழுதணும்னா என்னென்ன இன்புட் அதுல இருக்கணும்? கைடன்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த எனக்கு ஜிகேஎஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்த ஹார்டஸ்ட் டஃபஸ்ட் பார்ட்னா என்னோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் தான். நான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு 1 வீக் முன்னாடி தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஜிகே ஸ்காலர்ஷிப்ல ஜெனரலா ஒரு மாஸ்டர்ஸ் அங்க பண்ணீங்கன்னா தெர் இஸ் அ போஸ்ட் ஸ்டடி ஒர்க். 2 years மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா தென் தெர் இஸ் அ போஸ்ட் ஸ்டடி ஒர்க். ஸோ ஜிகே ஸ்காலர்ஷிப்ல ஒரு சவுத் கொரியாவுக்கு யாராவது ஒருத்தர் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 1 year வந்து கொரியன்ஸ், அதுக்கப்புறம் 2 years தான் மாஸ்டர்ஸ் அப்படின்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் அவங்க வந்து அங்க ஒர்க் பண்றதுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ஆப்ஷன் உண்டா கிடையாது? போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா அப்படின்னு அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் பீரியட் வரைக்கும் தான் அவங்க வந்து பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவுக்கு திரும்பணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஜாப் ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா நம்ம டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் விசாக்கு உடனே ஷிஃப்ட் ஆயிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜெனரலா போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குன்னு கிடையாது. பட் ஆனா நம்ம பை சான்ஸ் நமக்கு முன்னாடியே ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த விசால ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்டரி தட் தே ஹேவ் டு கம் டு இந்தியா. கரெக்டா? அங்க ஒர்க் பண்றதுனாலும் பண்ணலாம். ஆமா பண்ணலாம். பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா யூ ஹேவ் அ சாய்ஸ் டு ஒர்க். ஓகே, தட் இஸ் குட். தட்ஸ் குட். ஓகே. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்க என்ன ஏரியால மாஸ்டர்ஸ் பண்றீங்க? அப்ப இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இருக்கிற ஏரியான்னு பாத்தீங்கன்னா நான் இருக்கிற சொன்னேன். அது வந்து சோல்ல இருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கொஞ்சம் டஃப் தான் கிடைக்கிறது. நம்ம வந்து ரொம்ப அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி ப்ரொஃபசர் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த தமிழ் ப்ரொஃபஸர்கிட்ட இப்பயே பேசி வச்சிருங்க. தமிழ் ப்ரொஃபஸரோட கொரியன் ப்ரொஃபஸர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இன்னும் ஈஸியா இருக்கும். 3 வருஷம் இருக்குல்ல, ஒரு 2 ப்ரொஃபஸரையாவது முடிச்சிட மாட்டீங்களா? முடிச்சிருங்க. வெரி குட், வெரி குட். ஸோ ஹவு டு யூ see yourself? You want to settle there or you want to come back to India? What is your choice actually? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க செட்டில் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இட்ஸ் த சேஃபஸ்ட் கண்ட்ரி அண்ட் நான் எப்ப வேணாலும் எனக்கு எனக்கு பிடிச்ச நேரத்துல நான் வந்து ரூம்ல தான் இருக்கணும் இல்லாம நான் வந்து எப்ப வேணாலும் வெளியே போய் நடக்கலாம். அதனால எனக்கு அந்த பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கனால மேபி நான் வந்து இங்க செட்டில் ஆகலாம். எனக்கு தெரியல. ஓகே. ஸோ பிகாஸ் 4 hours தான் காலேஜ், யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் யூ கேனாட் டூ அ பார்ட் டைம். என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? மோஸ்டாவே கிளாஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே சாப்பிட போயிடுவோம். சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து எங்களுக்கு இங்க பக்கத்துல லேக் இருந்து அந்த லேக் சுத்தி பிரிட்ஜ் இருக்கிறனால அதை சுத்தி வந்து நம்ம நடந்தா ஒரு 1 hour ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்டா வந்து கான்செர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜும்பா நடக்கும், நிறைய எக்ஸசைஸ் ஜிம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால அங்கங்க போயிட்டு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டு தி ஹையஸ்ட் கோர் ஆக்சுவலா. சரி, எவ்வளவு பேர் இந்தியால இருந்து ஜிகே ஸ்காலர்ஷிப் மூலியமா சவுத் கொரியாவுக்கு வராங்க அப்படின்னு ஏதாவது உங்கள்ட்ட டேட்டா இருக்கா? இல்ல ஏதாவது மோர் ஐடியாஸ் ஏதாவது இருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. இந்த வாட்டி பிஜி அண்ட் பிஹெச்டி சேர்த்து வந்து ஜிகேஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க. அதுல பிஹெச்டி, பிஜி அப்புறம் ரிசர்ச் ஸ்காலரும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். டோட்டலா வந்து கோட்டா கிட்டத்தட்ட ஒரு 75 இருந்தது. ஆனா எவ்வளவு பேர் செலக்ட் ஆகி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கோட்டா வந்து கிட்டத்தட்ட 75 இருந்தது. அது டிஃப்ரெண்ட் கோட்டாவா பிரிச்சிருந்தாங்க. ஜெனரல், ரீஜனல் அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சு வச்சிருப்பாங்க அவங்க. ஓகே, ஓகே, ஓகே. வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ நீங்க வந்து எந்த ஏரியால வாட் இஸ் தட் இந்தியால இருந்து இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஜிகே ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ஏரியால பண்ணுனா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓகே. அவங்களுக்கு எந்த மாதிரி ஐ மீன் லைக் ஒரு யூஜி அங்க முடிச்சுட்டு நான் இங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆர் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா
what kind of information or advice you wanted to tell them? இங்க வந்து நேச்சுரல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த இது வந்து மோஸ்டா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க மேஜர் எடுத்தீங்கன்னா மத்தபடி நான் வந்து ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு இல்ல. ஆனா நீங்க வந்து உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டடி பிளான் இதுலலாம் வந்து நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எழுதி, அது வந்து ஒரு ப்ரிசைஸா இருக்கணும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, கிறிஸ்பா பார்த்தோன்னே செலக்ட் பண்ற மாரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி ஐஎல்ஸ், டோபிக், டோயிக் அப்புறம் வந்து கொரியன் ப்ரொஃபிஷியன்சி இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா. நான் வந்து ஐஎல்ஸ் வச்சிருந்தேன், டோபிக் வச்சிருந்தேன். ஸோ மேபி எனக்கு அதனாலே கூட கிடைச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இங்க உண்டு. ஓகே, வெரி குட். ஸோ நீங்க ஐஎல்ஸ் டோபிக்லாம் உங்களோட மார்க்ஸ் என்ன? நீங்க என்ன கைண்ட் ஆஃப் பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருந்தீங்க? அது என்ன ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆயிருந்தது? நான் வந்து ஐஎல்ஸ் வந்து 7.7 பேண்ட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டோபிக் வந்து லெவல் 2 வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோட தீசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபிஷரிஸ் ரிலேட்டடா வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் ஃபிஷரிஸ்ல வந்து பப்ளிஷும் பண்ணியிருந்தேன் என்னோட ப்ரொஃபஸரோட கைடன்ஸ்ல. வெரி குட், வெரி குட். ஸோ அப்புறம் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொன்னீங்க ஆக்சுவலா. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆக்சுவலா. ஸோ ஐ மீன் லைக் யூனோ வாட் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் நீங்க யார்கிட்டேருந்து எடுத்தீங்களா? இல்ல வந்து எந்த மாதிரி ஆர் சம்படி ஹேஸ் டு பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா என்னென்ன இன்புட் அதுல இருக்கணும் ஆக்சுவலா? கைடன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்டோட ஃபார்ம்லயே வந்து அவங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஆட் பண்ணி இருந்திருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. நான் வந்து மோஸ்டா கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டேன் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னெல்லாம் வந்து முக்கியமா அதுல ஆட் பண்ணணும்னா எதுக்காக நீங்க வந்து கொரியா சூஸ் பண்ணீங்க, எதுக்காண்டி ஜிகேஸ் சூஸ் பண்ணீங்க, அப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னாலும் நீங்க ஆட் பண்ணுங்க. அப்போ வந்து அது வந்து உங்களை வந்து ரொம்ப பெருசா காணிக்கலாம். இங்க உள்ள ப்ரொஃபசர் நீங்க வந்து இப்போ ஒரு நான் ஸ்விம்மிங் பண்றேன், நான் ஸ்விம்மிங் டோர்னமெண்ட் எல்லாம் போனேன் அப்படி சொல்லியிருந்தா கூட அதுல மென்ஷன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிகஸ்ட் கிரெடிட்டா கூட இருக்கலாம். ஸோ மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், பப்ளிஷிங், அப்புறம் ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட யூஜில நீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்க, அது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, இப்போ நீங்க எடுக்க போற மேஜர் வந்து உங்க யூஜில இருந்து எப்படி நீங்க அதை பாக்குறீங்க, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நீங்க பாயிண்ட்ஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தீங்கனாலே அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே, நீங்க இப்போ 3 இயர்ஸ் யூஜி பண்ணீங்க, அதுக்கப்புறம் எகெயின் 1 இயர் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் மாஸ்டர்ஸ் வந்தீங்க. அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எதுக்கு பண்ணீங்க? தேவையா இல்ல நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் இது டிசைட் பண்ணீங்களா மாஸ்டர்ஸ் கொரியா பண்ணணும்ட்டு? நான் எதுக்கு பிஜி டிப்ளமோ பண்ணேன்னா எனக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ஜிகேஸ்க்கு தேவை. ஸோ எனக்கு என்னோட யூனிவர்சிட்டியில எனக்கு ஜிகேஎஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்த ஹார்டஸ்ட் டஃபஸ்ட் பார்ட்னா என்னோட கிராஜுவேஷன் சர்டிபிகேட் தான். நான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எனக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டே கிடைச்சது. நான் என்னோட யூனிவர்சிட்டிக்கு ஒரு 3 டைம்ஸ்க்கு மேல போயிட்டு கொடுங்கன்னு கேட்டதான் எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு எப்படியும் அந்த 1 இயர்ல கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏதாவது நம்ம பண்ணி அதுவும் நம்ம இந்த ஜிகேஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாமே அப்படி சொல்லிதான் சரி அப்போ நம்ம மெடிக்கல் லேப் டெக்னாலஜி பண்ணலாம், அதுலயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால சரி அப்ப அது பண்ணலாம்னு பண்ணேன். மிச்சல் ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாங்களா? அப்படியே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப பிளான் பண்ணி அப்படியே வந்து ஜிகேஸ் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டீங்க. வெரி குட், அப்ரிஷியேட்டட். ஐ சீரியஸ்லி அப்ரிஷியேட் யுவர் திஸ் திங் ஆக்சுவலா. சரி, ஓகே, லாஸ்டா ஐ மீன் த லாஸ்ட் திங்ல ஆக்சுவலா ஐ மீன் லைக் இப்போ when there was so much of ஐ மீன் லைக் நிறைய ஆப்ஷன் இப்போ ஸ்டடி அப்ராட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க சவுத் கொரியா சூஸ் பண்ணதுக்கு ஒரு 2-3 ரீசன் சொல்லணும்னா என்னென்ன ரீசன்ஸ் அதெல்லாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். மோஸ்ட் ஆஃப் யூகேல கூட நான் வந்து பார்த்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் பார்த்தேன். ஆனா வந்து எனக்கு அது பத்தின ப்ராப்பர் கைடன்ஸோ எதுவுமே இல்ல. ஆனா வந்து ஜிகே ஸ்காலர்ஷிப் பத்தி பார்க்கும்போது யூடியூப்ல எனக்கு நிறைய வீடியோஸ் கிடைச்சதுனால நான் ஜிகேஎஸ் ஃபுல்லி ஃபண்டட் ஓகே அப்படி சொல்லி இது பண்ணேன். இன்னொன்னு சவுத் கொரியா கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சவுத் கொரியன் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்சனால ஓகே சவுத் கொரியா வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரினாலையும்
இட் வில் பி குட். அப்புறம் எங்க அம்மாவும் வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரிக்கு என் பொண்ணு போயிருக்கா, அவ வந்து சேஃபா இருக்கான்னு ஒரு இதுல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி இங்க வந்திருந்தேன். ஐ ஹேவ் ஆல்சோ கொரியன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களும் எனக்கு வந்து பேக் போனா ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கற நம்பிக்கையில நான் இங்க வந்தேன். அவங்க இன்னும் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். சொன்னீங்க சவுத் கொரியா இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ்னு. ஃபார் நம்மளோட நேயர்களோட அந்த டிஃபரன்ஸுக்காக, அதாவது சவுத் கொரியாக்கும் நார்த் கொரியாக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்படி இப்படி தகராறுலாம் வரும்ல ஆக்சுவலா. அப்போ அதுக்கு நீங்க இருக்க அந்த 1 மந்த்ல ஏதாவது ஆச்சா இன்சிடென்ட்ஸ்? நான் நான் இங்க வந்து எனக்கு எதுவுமே அந்த இன்சிடென்ட்ஸ் நான் எதுவுமே கேள்விப்படல. ஆனா வந்து என்னதான் நமக்கு இங்க ஒரு சின்ன ஒரு ஹீட் வேவ்னாலுமே, ஒரு கோவிட்னாலுமே நமக்கு உடனே எமர்ஜென்சி அலர்ட் வந்து வந்துருது. அதனால நம்ம வந்து சேஃபா இருக்கலாம். சோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ இங்கே மிலிட்டரி ரொம்ப இங்க இருக்கிற மிலிட்டரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்னால அதுவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன். ஐம் ஷூர் இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் ஜிகே ஸ்காலர்ஷிப் எடுத்தாங்கன்னா we are done with our job actually. Thanks for your time. Thanks for sharing all the details actually. Thank you so much for joining. Thank you so much, sir. Thank you.